சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக. மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்துல வர்ற காமெடி மாதிரி இருக்கு. இவர் தான் சிஎம்மா, இவர் தான் டிஎஸ்டி சிஎம். ஆனா இவர் கூட இருக்கிறது எல்லாமே டிஎஸ்டி கூட்டணி எம்எல்ஏ. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும். ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவா சார். இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஆண்டவன் மீது ஆணையிட்டு உளமாற உறுதிமொழிகிறேன். ஏய் தம் தொண்டு பையனுக்கு தெரியுது, எருவு மாடு மாதிரி இருக்கிற உனக்கு தெரியல பாரு. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். அறுக்கு தெரியாத கைக்கு 58 அறுவாளா. என்ன கஜானா காலி ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களே என்ன பண்றது, மாமா என்ன பண்ணுவான், உங்களுக்கு செய்யணும்னு தான் ஆசை. ஐயோ நம்ம அண்ணனுக்கு காசு இல்லைன்றாரு, என்னன்னு தெரியலன்னு சொல்லி இவங்க சம்பாரிச்சு பிச்சை எடுத்த காசு 1000-2000 சொல்லி அனுப்ப போறாங்க. இது நடக்கதான் போகுது. அடுத்து ஏன்னா தேர்தல் வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரத்துல தெரியாதா தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு? அப்புறம் எதுக்கு நான் 2500 ரூபாய் கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தீங்க? உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். அண்ணா ஒன்னே ஒண்ணு, நான் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்க 4000 ரூபாய் சொன்னீங்களே, இந்த வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதா இருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. அதை நம்பிதானே நாங்களும் இருக்கோம். நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி என்னன்னா பணத்தை மக்களுக்கு கொடுத்தது போக மக்களிடம் வசூல் பண்ணுவதற்கு துவங்கி விடுவார்கள். யாரா அவன்? காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. விஜய் அவர்களே, அதாவது இப்ப கேட்டீங்கல்ல, படிப்படியா நாங்க செஞ்சிருவோம், அவகாசம் கொடுங்க, இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இதெல்லாம் சாருக்கு இப்பதான் தெரியுமா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். எல்லாத்தையும் தாய் மாமன் சீர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னல, அப்ப நீங்க அதிலேயே படிப்படியாக நிறைவேற்றுவோம்னு சொல்லிருக்கணும்ல. அப்ப சொல்லாம இப்ப சொல்றேன்னா, உனக்கு ஓட்டு போட்ட தற்குறிகள் அவங்கள சொல்லணும். சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஸோ அந்த மாதிரி தான் இது என்னன்னா, என்கிட்ட பணம் இல்லை, கஜானா காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் இருக்கும் நான் எதிர்பார்க்கல, நான் இதை சரி பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும் போல. அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? நான் இன்னும் வெயிட் பண்ணுங்க, 2-3 வருஷத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, உங்களுக்காக தானே அண்ணன் இருக்கேன், மச்சான் இருக்கேன், உங்களுக்காக தானே மாமா இருக்கேன், எல்லாம் உங்களுக்கு நான் தான் செல்ல கண்ணுங்களா செய்ய போறேன் அப்படின்னு தான் போக போகுது. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்சு வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த சொல்றேன்? National anthem followed by தமிழ் தாய் வாழ்த்து. வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம். ஐயோ அழகா, இது என்னடா மொழி? அரசு நிகழ்ச்சி, அத்தனை நிகழ்ச்சியிலையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். உங்களுக்கு தெரியும், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதை விட எங்களுடைய தமிழ் தாயும் முக்கியம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுவே அரசு நிகழ்ச்சி இல்ல, அனைத்து கழக நிகழ்ச்சியிலும் தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்க போறோம். நடக்கும், இன்னும் நிறைய நடக்கும். இது ஸ்டார்டிங் தான், இது ஆரம்பம் தான். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க போகிற நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு பிறகுதான் தமிழ் என்று சொல்லாமல் சொல்லி
மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி தமிழை புறக்கணித்து RSS பிள்ளையாக பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றி எங்களை முட்டாளாக்கிட்டீங்க. கொதிக்குது. நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடும், கடைசியா நிகழ்ச்சிகள் முடியும் போதுதான் தேசிய கீதம் பாடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு வழக்கம். பல அரசு நிகழ்ச்சிகளும் இதுதான் நடக்குது. இவர் முதலமைச்சரா பொறுப்பே இருக்கும்போது முதல்ல வந்தே மாதரம் பாடுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. பிஜேபியினுடைய பிடியில இருக்காரு, ஆளுநருடைய பிடியில இருக்காருன்றது இந்த நிகழ்வே காட்டுது. எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இன்ஸ்டாகிராம்ல இருந்து வீடியோக்களை போட்டு வாக்குகளை பறித்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு சாலச் சிறந்த எடுத்துக்காட்டு. இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பாக்கல. பார்த்த ஆடி போயிடுவேன். இப்ப பேஸ்புக்கோ ட்விட்டரோ சோசியல் மீடியா மற்ற எல்லாத்தையும் எடுத்துங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே எடுத்துங்க. இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை மேனிப்புலேட் செய்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தற்குறியான ஒரு நடிகர், ஒரு தலைவர், ஒரு மாநிலத்தை முதலமைச்சராக ஆள முடியும் அப்படின்றது முதல் முறையா இன்னைக்கு உலகத்துல நடந்திருக்கு. ஒரு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன யோசிக்கிறோம்? பையன் படிச்சவன, எங்க வேலை பாக்குறான், இத்தனையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த மாதிரி இது நம்ம மண்ணு, நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லையே. எவன் ஓட்டு கடல் போட வேண்டியதான். நாங்க இங்கதான் கேபி பார்க் தான். இந்த இடம் தான் நாங்க பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே. எங்களையே உள்ள ஒரு கொஞ்சம் கூட இதுவே எல்லாமே இப்படி புடிச்சு இப்படி தள்ளி விடுறாங்க இவங்க எல்லாம். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா எதனா ஒரு நல்ல வழி பண்ணுவாரு. புடுங்குங்க, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். என்ன விஜய் சார், பெரிய மோசடியா இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாத்துட்டு வாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். ருக்கோ ஜரா, சபர் கரோ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம். என்னடா புத்தலாட்டது? ஆஸ்பத்திரிக்கு எந்த பக்கம் போறோம் தெரியலையா? வடக்கால போறதா தெற்கால போறதா? என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிக்கடா. தலைவர் போஸ்டர் கிளிக்கிறா. சும்மா கிளி மூக்கா கடுகு நீ கிளிடா. அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி. அடடா, ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு. ஆமாண்டா, அந்த பக்கம் போனா சூடாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேல எல்லாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா? பத்மனி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு முதலாளி அம்மா பத்மனி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் பார் பார். அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? அதாவது தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் துணை முதல்வர் வந்தா கூட சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா, இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரம் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். தாவைக்க வேட்பாளர் லெப்ட் பாண்டி ஆண்டிப்பட்டி தொகுதியோட தாவைக்க வேட்பாளர். இவர் மேல பெண்களை தரக்குறைவா பேசினதா ஒரு வழக்கு இருக்கு. அவர் எவ்வளவு மோசமாலாம் பேசுவார் அப்படின்றதுக்கு நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அதை பாருங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் இருக்கணும், இன்னிலிருந்து அதை தான் எடுப்பேன். சந்திர காண்டியப்பன் இவர் பாத்தீங்கன்னா பேராவூரணியோட வேட்பாளரே. இவர் தான் கஞ்சா வழக்கு உள்ள போயிட்டு வெளில வந்த 10வது நாள் இவருக்கு தாவைக்கால வேட்பாளர் அவர் அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வரலாறு கொண்டவர் தான் இவரு. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.